ஹாய் கைஸ், இது உங்கள் ஜியோடெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போனா சிஎம் ஸ்பீச்சை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்பீச்சை பத்தி நிறைய விமர்சனம் வந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவில் பிரீஃபா பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். விவசாயிகள் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. சில விவசாய எதிர்கட்சி தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாராலும் ஜீனிச்சுக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு விவசாய குச்சப்படுத்துறாரா இல்ல எதிர்கட்சியை எதிர்க்கிறாரா இல்ல அவங்கள டாமினேட் பண்ணி பேசுறாரா ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழும்பி இருக்கு. ஏன்னா விவசாயிகள் மண்சோறு சாப்பிட்டுருக்காங்க, சாட்டை தூக்கி இவங்க அடிச்சிருக்காங்க போராட்டத்துல. இது எல்லாம் பண்ணிருக்காங்க விவசாய எதிர்கட்சி தூண்டுதல யாரும் தூண்டுதலா இதெல்லாம் பண்ணிப்பான ஒரு கேள்வி எழுப்பப்படுது. விவசாயிகள் என்ன நீங்க அவ்வளவு தரக்குறவா நினைச்சிருக்கீங்களா? ஏற்கனவே டிவிக்கு சேர்ந்து ஆதராஜன் அவர்கள் பேசும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட். இதோ விவசாயத்துறையோட விளையாட்டுத்துறை கஷ்டம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல விஜயோட இந்த ஸ்பீச் எல்லாரும் ஏத்துக்கூடாத விஷயமா இருக்கு. எதுக்கு தலைவர் கேள்வி எழுப்பினாங்க, சட்ட ஒழுங்கை பத்தி கேள்வி எழுப்பினாங்க. அதிகமான பாலியல் தொந்தரவு ஏகப்பட்ட ஏடிஎம் சைடு இருந்து கேட்டாங்க. நீங்க ஆட்சி அமைச்சதுல இருந்து 200 மேற்பட்ட பெண்களுக்கு அசிஸ்ட் நடந்திருக்கு, ரேப் நடந்திருக்கு, பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. இதை பத்தி மாண்புமிகு சிஎம் அவர்கள் என்ன சொல்றான்னு கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதை பத்தி கேள்வி அந்த அளவுக்கு வரவே இல்லை. சிஎம் அந்த ஸ்பீச்ல இல்ல ஒரு ஏஃபோஷன் மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அது யார் எழுதி ஸ்கிரிப்டோ இல்லைன்னு தெரியல, அவரே எழுதின ஸ்கிரிப்டா இல்லைன்னு தெரியல. அதை பார்த்து தான் படிச்சிருக்காரு. அந்த பார்த்து படிச்சதுல ஃபுல்லா சினிமா டைலாக். ஒண்ணு கூட நம்ம பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அவர் எப்படி சினிமால சினிமா நம்ம பார்ப்போம், ரசிப்போம் தான். அதை ரசிக்கிறத சினிமால இருந்தா ஓகே, எது எங்க இருக்கணும்னு தெரியும். அவர் சட்டசபையில இது பேசுனத ஜீர்ணிச்சிக்க முடியாது. எல்லாம் நம்ம ஒரு யோசனை பூர்வமா பார்க்கணும். அவர் சொன்னார் 2011 மீனவர்கள் நாங்க போராட்டத்துல இறங்கியிருக்கோம், இந்த இதுக்கு நாங்க சாதாரணமான வரலன்னு சொன்னாரு. அந்த போராட்டத்துல பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாடுறா அதை பத்தி நிறைய ட்ரோல்ஸ் இப்ப வந்துட்டு இருக்கு சிஎம் அவர்களை பத்தி. இது இந்த பக்கம் போயிட்டு இருக்க. எதுக்கு இதுல முடிஞ்சோம் வந்தோம் சட்டமன்றம் முடிஞ்சோன்னா ஒரு வெளியே வந்தோம் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. ஒரு இன்டர்நேஷனல் சாங்கு, ஒரு குத்து சாங்கு, ஒரு ஐட்டம் சாங்கு, இதெல்லாம் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டரை கூட்டு வச்சிருங்க. இது சட்டசபையா இது சினிமா துறையா அப்பயும் ஒரு கேள்வி எழுப்பி சட்டமன்றத்தை ஒரு சினிமாவை மாத்திட்டாங்கப்பா, ஒரு சினிமா அரங்காவை மாத்திட்டாங்கப்பா. ஏன்னா இப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டாரு. சபாநாயகரை பத்தி கேட்டாரு. சபாநாயகர் என்ன சொல்றா, பண்ணிக்கோங்களேன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டா பார்க்கப்படுது. அவரும் பண்றாரு. கலைஞர்கள் இருந்திருக்காரு, எம்ஜிஆர்கள் இருந்திருக்காங்க, பெரும் தலைவர்கள் இருந்திருக்காங்க, காமராஜ் அவர்கள் இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அவையில இது என்ன, இது ஒரு எம்எல்ஏ பண்ணா ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சிஎம் பண்றத ஒருபோதும் ஏத்துக்க முடியாது. நீங்க 8 மாசமா நீங்க 8 மாசம் முன்னாடி நீங்க டிஜிபியே போடலையே. இதுல என்ன நம்ம கேள்வி எழுப்புறது, நீங்க டிஜிபி போட்டீங்க. அப்ப டிஜிபி போடாத போது இருக்க அசிசும் இப்ப இருக்க பெண்கள் பாலியல் தொந்தரவோ எந்த அளவுக்கு நம்ம கம்பேர் பண்ண முடியுதா? டிஎம்கே ஆட்சியும் நடந்துச்சு, இங்க யாரும் ஏதோ மறக்கல. டிஎம்கே ஆட்சியிலும் அந்த பெண்கள் பாலியல் தொந்தரவு நடந்துச்சு. அப்ப டிஜிபி போடல நீங்க சொன்னது உண்மை. ஆனா இந்த ஆட்சியில நீங்க போட்டிருக்கீங்க. இருந்தாலும் அதிகப்படமான பெண்களுக்கான அசிஸ் நடக்குது. இது ஒருபோதும் நம்மளால ஏத்துக்கூட விஷயமா இருக்கு. அதை பத்தி விஜய் சரியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லல. அது மட்டும் இல்லாத தாவேகா சார்ந்தவங்களால தான் அதிகமா ரேப்ஸ் நடக்குது. அதை பத்தி விஜய் வாயை திறக்கல. குண்டோர் சட்டம், ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ண குண்டோர் சட்டம். முதல்ல குண்டோர் சட்டம் உருவானதுக்கு காரணம் பெண்களுக்கான ஒரு அநீதியான ஒரு குற்ற செயல்கள். அது அந்த பாலிய கற்பழிப்பு, இந்த பாலியல் தொந்தரவு, இது மாதிரிலாம் தான் குண்டோர் சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா உங்க கட்சியில இருந்து பண்ணவங்களுக்கு குண்டோர் சட்டம் ஏன் இன்னும் பாயலன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. அதை பத்தி விஜய் வாயை திறக்கல. ஒரு சினிமா டைலாக் பேஸ்டா எந்த மாதிரி ஒருத்தரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த ஒரு கேள்வி நான் சிஎம் அவர்களை பார்த்து கேட்கணும். உங்களை பார்த்து நிறைய பேர் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. டீ கடையில் இருந்த அரசியல் இன்னைக்கு கல்லூரி பக்கம் வந்திருக்கு. நிறைய டிப்ளமோல பேசுறாங்க, நிறைய ஸ்கூல்ஸ்ல பேசுறாங்க, அரசியல் பேசுறாங்க. அந்த அரசியல் ஆரோக்கியமான அரசியலும் மாறிட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு சட்டசபையில போய் நீங்க சினிமா டைலாக் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வர சங்கதிகள் உங்களை பார்த்து அரசியல் நினைக்கிற ஒருத்தரும் அப்ப அரசியல் வந்துட்டு நம்ம சினிமா டைலாக் பேசலாம், மக்கள் கை தட்டுவாங்க, உங்க ஃபேன் பேசி கை தட்டுவாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா உங்களை பார்த்து வர இன்ஸ்பயர் ஆகி வர இளைஞர்கள், நல்ல செய்ய வர இளைஞர்கள் இதே சினிமா டைலாக் பேச மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சிங்க அதிரடிப்படை நீங்க அதுக்காக ஃபண்டை ஒதுக்கி இருக்கீங்க, அதெல்லாம் சரி, நியாயமான விஷயம். அந்த ஃபண்டை ஒதுக்கி இருக்கீங்க, நீங்க எத்தனை பேர் ஆள் எடுத்திருக்கீங்க, என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்பரண்டாவே அதை பத்தி இல்லையே. வெள்ளரிக்கை நீங்க டிரான்ஸ்பரண்டா விட்டீங்க, சட்டசபையில வெள்ளரிக்கை எவ்வளவு சொன்னா வெளியே விட்டீங்க, அதை நீங்க டெஃபினேஷன் கொடுத்தீங்க, அது ஏக்கத்தொக்க விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த ஒரு சிங்க அதிரடிப்படை நீங்க சரியாவே நீங்க டிரான்ஸ்பரண்டாவே காட்டலையே, வெறும் ரீல்ஸ் பண்ணதுன்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ எனக்கும் ஒரு கேள்வி,
சிங்க அதிரடிப்படை இருக்கு. சிங்க அதிரடிப்படைக்கே நிறைய வந்து ரேப்ஸ் நடக்குது. அந்த பெண்களுக்கே இதுல பேர் பாலியல் தொந்தரவு சீன்றாங்க. இதுவே நம்ம பரவாயில்ல நோட்டீஸ் பண்ண விஷயம். அது மட்டும் இல்லாத நீங்க ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். போலீஸ்காரங்களே பண்றாங்களா? போலீஸ்ல லட்டி இருக்கும், அப்புறம் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடலாம், அவங்களுக்கு வந்து கன் இருக்கும், தற்பாக்கு வந்தா கண்ணை தூக்கி சுடலாமே. இது மூணுமே வந்து சிங்க அதிரடிப்படை கிடையாது. எதுவும் கிடையாது. உங்களை பொறுத்தவரைக்கும் யாராவது தப்பு பண்றாங்கன்னா கூட்டின்னு போய் வந்து ஸ்டேஷன்ல ஒப்படைக்குது. அங்க இருக்க போலீஸ் வந்து எஃப்ஐஆரே போட முடியும். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு சிங்க அதிரடிப்படை இருக்குன்னு. இதை பத்தி நம்ம கவனமா எடுத்துட்டு போனோம். உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு டிரான்ஸ்பரண்டா சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். சிங்க அதிரடிப்படை வந்து பஸ் ஸ்டாப்ல இருக்கு. மக்கள் அதிகமா எங்க இருக்காங்க அந்த இடத்துல இருக்கு சிங்க அதிரடிப்படை. தப்புகள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அதிகமா நடக்குமா, இல்லாத இடத்துல அதிகமா நடக்குமா? யாரும் இல்லாத இடத்துல சிங்க அதிரடிப்படை அதிகமா இருக்கா, இல்ல இந்த மாதிரி ஸ்கூல் வாசல், காலேஜ் வாசல், இந்த பஸ் ஸ்டாப்ல இந்த மாதிரி யாரும் மக்கள் அதிகமா எந்த அதிகமா புலம்புறாங்களோ அந்த இடத்துல சிங்க அதிரடிப்படை எதுக்கு இருக்கு? இருக்கலாம். ஆனா அங்க பாதுகாப்பு யாரும் இல்லாத இடத்துல அதிகமான பாதுகாப்பு வேணுமே. இதை பத்தி ஒருவத்தரும் கேள்வி எழுப்பிட்டு தான் இருக்காங்க. இது இல்லாத வந்து எதுக்கு இப்படி சொன்னாங்க தெரியல. விவசாயம் எங்க கூட இருக்காங்க. இதுக்கு ஒரு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிக்கிறேன். நீங்க தேர்தல் அறிவிக்க சொல்லும் போது 5 ஏக்கருக்குள்ள இருக்கவங்க முழு தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி நீங்க சொன்னிதான் நீங்க ஆட்சியை பிடிச்சிங்க. ஆனா அது 5 ஏக்கருக்குள்ள இருக்கவங்க சிறு குறுன்னு பிரிச்சு எதுக்கு அதுன்னு ஒரு கேள்வி எழுப்பி இருந்துச்சு. உங்க கூட்டணி கட்சியை எதிர்த்துச்சுன்னு மறந்துடாதீங்க. உங்க கூட்டணி கட்சியை உங்களை எதிர்த்தாங்க. நான் கேட்ட கேள்வியா என் மேல அந்த கேள்வி இல்ல, மக்கள் எழுப்பின கேள்வி, எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்பின கேள்வி, உங்க கூட்டணி கட்சி எழுப்பின கேள்வி. இது எல்லாம் கேள்வியும் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இது எந்த மாதிரி தமிழ்நாடு பாலிடிக்ஸ் போகுதுன்னு தெரியல. அது சட்டசபையும் பார்த்து விஜய் அவர்கள் பேசணும் நிறைய பேர் விமர்சனம் சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் ஒரு டைரக்ஷன் இல்லை. 2-3 சினிமா டைலாக் பேசிட்டா வந்து மக்கள் கை தட்டுறதுக்கு. இது வந்து ஒரு சட்டசபை. மக்கள் உங்களை ஓட்டு போட்டு 108 சீட்டு உங்களை ஜெயிக்க வச்சு மக்கள் அந்த சட்டசபையில உங்களை சிஎம்மா அமர வச்சிருக்காங்க. அதை நீங்க போன. அது மட்டும் இல்லாத இந்த விஷயம் நான் மென்ஷன் பண்ண நினைச்சேன். நிறைய ஸ்கூல்ஸ்ல விஜய் மாமாவை சொல்லுங்க, நீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து மாட்டுறீங்க. ஒரு கவர்மெண்ட் பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் ரூம்ல விஜயோட போட்டோ இருக்கலாம். ஆனா வகுப்பறையில விஜயோட போட்டோ இருக்கக்கூடாது. அங்க உங்க கொள்கை தலைவர் போட்டோ நீங்க கிளாஸ் ரூம்குள்ள வச்சிருக்கீங்க. வாஸ்தவம். வேலுநாச்சியாரை பத்தி தெரிஞ்சுக்கணும், அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சுக்கணும், பெரும் தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதை அந்த சைல்டு தெரிஞ்சுக்கணும். ஆனா விஜய் அவர்களை தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. பாலிடிக்ஸ் தெரியலாம், ஆரோக்கியமான பாலிடிக்ஸ் தெரியலாம். அது அந்த குழந்தைக்கு ஆர்வம் தான் அந்த குழந்தை ஒரு வயசுக்கு மேல கட்டத்துக்கு மேல தெரிஞ்சுக்கும். ஆனா நீங்க போய் விஜய் மாமான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்றது சின்ன குழந்தைங்க. அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்லாம் வந்து சண்டை போட்டிருக்காங்க நிறைய ஸ்கூல்ல. இப்போ வந்து விஜய் ஒரு புகைப்படத்தை ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க. கிரவுண்டு வாசல்ல ஃபுல்லா வரைஞ்சிருக்காங்க. அது மேல வந்து குழந்தைங்க உட்கார வச்சிருக்காங்க. நீங்க உட்காருங்க, நம்ம வந்து உலக சாதனை பண்ணலாம். எதுக்கு மக்கள் என்ன கேட்டிருக்காங்க வந்து, ஏன் காமராஜர் போட்டோ வைங்க, ஏன் மறைஞ்சு போன தலைவர்களை பத்தி வைங்க, ஏன் பெரும்பெரும் தலைவரை பத்தி வைங்க. இப்பதானே வந்திருக்காரு. எதுக்கு இது? நீங்க உலக சாதனை பண்றது எங்க பசங்களை நாங்க அனுப்புறதுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பணும். பெரும் தலைவரை பத்தி சொல்லி கொடுங்க, நிறைய ஹிஸ்டரியை பத்தி சொல்லி கொடுங்க, திருக்குறளை சொல்லி கொடுங்க. இதுனா விஜய் பத்தி இதுக்கு ஏன் கூட தெரிஞ்சிடும் கேள்விகள் எழுப்புறத இது விஜயோட காதுக்கு போனதுக்கான ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அவர் ஒரு பொருளாதாரமா கட் அவுட் வச்சதும் சரி, ஏகப்பட்ட பிரச்சனை மேல பிரச்சனை வந்து இந்த ஆட்சி மேல ஒருத்தரும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னது தப்புன்னு சொல்லுங்க, ரைட்னா ரைட்னு சொல்லுங்க. வெரி மோர் தென் இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.